ஹை ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலில் தொடர்ச்சியாக பார்த்து ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நல்ல உள்ளவங்களாக உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். கடந்த ஒரு வாரமாக வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா சாதாரண மனுஷங்கள் வந்து பெரிய அரசியல் கட்சி தலைவர்லேருந்து நடிகர்கள், கிரிக்கெட் வீரர்கள் வரைக்கும் எல்லாமே இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். மறுபக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணாதீங்க, இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது, ஃபோன் ஹேக்ஸ் ஆகிப்படும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து செய்தியிலையும் நம்முடைய வந்து டிவி சேனல்களையும் வந்து இதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆப் என்ன, இதை யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ண வேணாமா அப்படின்றது வந்து முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய சேனல் முதல்ல நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் வரையும் அதே கிளிக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுக்கும்போதே நான் என்ன அப்ளிகேஷன் பற்றி சொல்கிறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபேஸ் ஆப் அப்படின்ற இந்த ஒரு ஆப் தான். இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா 2019 இப்போ இந்த ஒரு வாரமாக ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இப்போ ரிலீஸ் ஆன ஆப்பே கிடையாது. இது 2017 இந்த ஆப்பை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போவே ரொம்பவும் ஃபேமஸாக போய்கிட்டு இருந்துச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம ஃபோட்டோ வந்து ஓல்ட் ஏஜை மட்டும்தான் இதை காட்டுது. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 டைப்பாக மாற்றிக்கலாம். ஒரு லேடி ஃபோட்டோவை மாற்றிக்கலாம், பேபி ஃபோட்டோவை மாற்றிக்கலாம், சம்திங் ஒரு இன்னொரு ஃபோட்டோ, இந்த கேட்டகரியில் வந்து நம்மளுடைய ஃபோட்டோஸ் வந்து மாற்றிக்கலாம். இப்போ ரீசனபிளாக பார்த்தீங்கன்னா கொடுத்த அப்டேட் வந்து ஓல்டு ஏஜை மாற்றக்கூடிய அந்த ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இருக்குது. ஸோ 2017 வந்து ஒரு ஆப் வந்து 2019 இப்போ வந்து எப்படிங்க ட்ரெண்டிங் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க. இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்க்குற இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு கப் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் எந்த ஒரு பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு கிரிக்கெட் வீரர்கள் வந்து ஓல்டு ஏஜில் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர். ஸோ இது என்னடா இது பிக்சர், இது எப்படி அவங்க வந்து ரெடி பண்ண சொல்லி அந்த பற்றி தேடும் போது தான் இந்த ஃபேஸ் ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் மூலிமா வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம்னு சொல்லி சொன்ன உடனே எல்லோருமே அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் சொன்ன மாதிரி வந்து நடிகர்கள்லேருந்து அரசியல் கட்சி வந்து சாதாரண மக்கள் வரைக்கும் ரொம்பவும் ஃபேமஸாக இதை வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணி ஓல்டு ஏஜை கன்வெர்ட் பண்ணி எல்லா பக்கமும் அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, இது ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து ஒரு பெண்மணி வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து யாரும் யூஸ் பண்ணாதீங்க, இவங்க உங்களுடைய ஃபோட்டோஸை வந்து அவங்க அந்த பாலிசி இருக்குது, அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதில் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபோட்டோ வந்து நாங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் நாங்கள் பண்ணலாம், உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸையும் உங்கள் மொபைலுடைய அந்த ஆக்சஸையும் நாங்கள் ஃபுல்லாக நாங்கள் எடுத்துக்கலாம். அதுக்குண்டான பர்மிஷன் உங்ககிட்ட நாங்கள் கேட்கணும் எந்த அவசியமே கிடையாது. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிக்சரை வந்து நாங்கள் வேறு இதில் பயன்படுத்தி அதுக்கு வந்து ராயல்ட்டி அப்படின்னா உங்கள் பிக்சர் நாங்கள் பயன்படுத்துறதுனால வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான காசு கொடுக்கணும் அப்படின்ற அந்த நிலைமையும் கிடையாது. நாங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் உங்களுடைய பிக்சரை வச்சு அப்படின்ற அந்த இதை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இது அந்த பெண்மணி போட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புக்கு உண்டான மவுஸ் எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு இதுக்குண்டான எதிர்ப்பு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. இதே பிரச்சனை 2017 நடந்துச்சு. அதனால அந்த ஆப் வந்து கடந்த ஒரு 2 வருஷமாக டவுனில் இருந்துச்சு. ஸோ இப்போ பழையபடி அது ஃபேமஸாக பழையபடி அதே பிரச்சனை வந்துருக்கு. நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணக்கூடிய எந்த ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா இதே அந்த பாலிசியை போட்டிருப்பாங்க. ஆனால் அதை நம்ம யாருமே படித்து பார்த்ததில்லை, அதை நம்ம இது பண்ணதில்லை. ஸோ இவங்க வந்து ஓப்பனாக போட்டிருக்காங்க. அதை ஒரு பெண்மணி நோட் பண்ணி அவங்க ட்விட் பண்ணதுனால வந்து இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்க, இந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணாமல் வேணாமாங்க அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த முடிவு வந்து ஒரு 2 விஷயம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த ஆப்பை யூஸ் பண்ணாமல் வேணாமல் நீங்கள் முடிவு பண்ணுங்க. நீங்கள் அதாவது அந்த வீடியோ பார்த்துருக்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ போடுறீங்க சரிங்களா, அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டோட வெளியே போகிறேன், ஒரு ஃபோட்டோ போடுறேன் அப்படின்ற ஒரு பர்பஸுக்கு போடுறேன் அப்படின்ற காரணமாக இருந்துச்சுன்னா ஓகே. இல்லை என்னை 4 பேர் பார்க்கணும், என்னை 4 பேர் பாராட்டணும், நான் இந்த இப்போது ஒரு ஃபோட்டோ போடுறேன்னா அது வந்து விரும்பி லைக் பண்ணணும், எல்லாம் இந்த மாதிரியான சில ஆட்கள் இருப்பாங்க. இந்த மாதிரியான ஆட்களை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைங்க என்னுடைய ஃபோட்டோ வெளியே ஸ்ப்ரிட் ஆனாலே வந்து எனக்கு அது பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆண் பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணாதீங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி இந்த ஆப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, உங்களோட கேலரியில் உள்ள ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, அவங்க எடுத்து என்ன வேணாலும் பண்ணலாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம், எதுக்கு வேணாலும். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். நம்ம எந்த கேள்வியுமே கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க சொன்ன அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணி தான் நம்ம அந்த ஆப்பை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து இதனால் பின்வெளிகள் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய விளைவு வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். அதனால் வந்து நான் சொன்ன இந்த 2 கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் வந்து நான் வந்து அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணவே கிடையாது. ஏன் அப்படின்னா 2017 அந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணேன். அதில் உள்ள அந்த பிரச்சனைனால தான் அந்த ஆப்பை அப்படியே நான் விட்டுட்டேன். ஸோ இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருந்துச்சு. இடையில வந்து இந்த விஷயம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா செய்தியை வந்து பயன்படுத்த வேணான்ற இந்த 2 விஷயம் போய்கிட்டனால மக்கள் ரொம்பவும் குழப்பத்தில் இருந்தாங்க. ஏன்ட்டு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டால் கொஞ்சம் தெளிவு கிடைக்குமே அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக தான் நான் வீடியோ போட்டேன்.
ஸோ அந்த வீடியோ வந்து மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி மக்கள் தெரிஞ்சுக்கிட்டும். வழக்கம்போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல் உங்களுக்காக காத்துட்டு அதுக்கு மறக்காமல் நம்ம தமிழ் அப்பாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்துக்கொள்ளுங்க. மீண்டும் பயந்தபடி மற்றவர்கள் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.